Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கங்களே, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஜென்ரலாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு சிலபஸ் டவுன்லோட் பண்ணிடுங்க, ப்ரீவியஸ் ஒரு கொஷினை டவுன்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் 6லேருந்து 12வது வரையும் போய் படிங்க. படித்து புக்கில் அண்டர்லைன் பண்ணுங்கள், ஹைலைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நோட்ஸ் மேக்கிங் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா போயிட்டு டெஸ்ட்டை போடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, பலர் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு நாளைக்கு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி டெஸ்ட் போகிறத தள்ளி போட்டு டேரெக்டாக எக்ஸாம் ஹாலில் போயிட்டு எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிடறேன். அப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸே பண்ணாமல் நம்ம எக்ஸாம் போகிறது அப்படின்னும் போது என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறோம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை என்னன்னா, கொஸ்டின் பேப்பர் எடுத்த உடனே அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இதில் எது இன்கரெக்ட்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் நம்ம படிக்கும் போது என்னது, நம்ம படித்தது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். அங்கே இன்கரெக்ட்டுக்கு வேலையே கிடையாது. ஸோ அப்போ அங்கே அதை நீங்கள் சந்தேகப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்போ இங்கே சந்தேகப்படணும். அப்போ புதுசாக சந்தேகப்பட்டு இது தப்பாக இருக்குமா, இது இன்கரெக்டாக அது இன்கரெக்டாக அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா டைம் அப்படியே போயிட்டே இருக்கும் ஒரு பக்கம். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. நம்ம இதுவரையும் படிச்சது எல்லாமே மேட்ச் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கும், அப்படியே படிச்சிருப்போம். இங்கே மாற்றி கொடுத்துருக்கோம், நம்ம மேட்ச் பண்ணணும். அப்புறம் 1 பேர் 2 பேர் 3 பேர் எத்தனை பேர் கரெக்ட்னு கேட்டால் என்ன ஆகும், நம்ம ஒரு டாபிக் படிக்கணும், அந்த டாப்பிக்கில் இருக்கிற எல்லா பேருமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் படிச்சிருப்போம், அப்படியே நம்ம நோட்ஸ் எடுத்திருப்போம். இங்கே எதுப்பா எத்தனை பேர்ப்பா கரெக்ட் அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்கும்போது அங்கேயும் நமக்கு என்ன ஆகும்னா ஒரு குழப்பம் ஏற்படும். அப்புறம் காலவரிசைப்படுத்த சொல்லுவாங்க. புக்கில் அழகாக காலவரிசைலாம் படித்து வச்சிருப்பாங்க. அதை நம்ம படிச்சு நமக்கு இது மாற்றி போடும்போது என்ன ஆகும்னா, அங்கே இயரோட சேர்ந்து இருக்கும், அப்படியே படிச்சிருப்போம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இயர் இல்லாமல் கொடுத்து காலவரிசைப்படுத்தும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்விஸ்ட் டர்ன் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே டேரெக்டாக நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து ஃபேஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, டைம் பத்தாது. ஸோ அப்போ நம்ம 200 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா, இப்போ குரூப் பண்ணா இருந்தால் ஃபுல்லாக என்ன ஆகணும், 175 ஜிகே இருக்கும், அண்ட் 25 ஆப்டிடியூட் இருக்கும். இந்த 175 ஜிகே கொஸ்டின் நம்ம ரீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே என்ன ஆகிடும் அப்படின்னா, ஈவன் 200 கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி 175 3 மணி நேரம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 25 கொஸ்டின் அப்படின்றது 1க்கு 2க்கு பின்னு சொல்லி போட்டு முடிச்ச மாணவர்கள் தான் பலர் இருக்காங்க அப்படி. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்லா படித்து டெஸ்ட் எழுதுவேன். டெஸ்ட் எழுதி என்ன பண்ண போறீங்க, அதிகமாக மார்க் எடுத்து என்ன பண்ண போறீங்க, டிஎன்பிஎஸ்சி கூப்பிட்டு நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ்ல அதிகமாக மார்க் எடுத்தீங்க இருந்தாங்க வேலை அப்படின்னு கொடுக்க போறாங்களா அப்படின்னா கிடையாது. நீங்க ஃபைனலாக ஜூன் 15 எக்ஸாம் எழுத போறீங்க, ஜூலை 13 எழுத போறீங்க, செப்டம்பர் 28 எழுத போறீங்க. ஸோ அந்த எக்ஸாமில் நீங்கள் அதிகமான மார்க் எடுக்கணும். ஸோ அப்போ அந்த எக்ஸாமில் அதிகமாக மார்க் எடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ராக்டிஸ் அதிக அளவில் இங்கே பண்ணணும். அப்போ ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, திங்க் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுறது, ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் வாரம் நம்ம பண்ணாதான் என்ன பண்ண முடியும்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஜூன் 15 ஜூலை 13 செப்டம்பர் 28 நம்ம எழுத போகிற எக்ஸாம் டே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பதட்டம் கூட இல்லாமல் சிறப்பாக நம்ம தேர்வு எழுத முடியும். ஸோ அப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது நம்ம நல்லா படித்து அந்த நாள் வரவே போகிறதில்ல. காரணம் என்னன்னா, சிலபஸ் பெருசு ஃப்ரெண்ட். ரெண்டாவது, சிலபஸ்ல இருக்க எல்லா டாப்பிக்கும் முக்கியம் கிடையாது. மூணாவது, 6ஆவதுலேருந்து 12வது வரையும் புக்கு ஃபுல்லாக நான் கரைச்சி அப்படியே மிக்சியில் போட்டு குடிச்சு அதுக்கப்புறம் நான் எழுத போகிறேன். அதெல்லாம் வேண்டியதே இல்லை, தேவையில்லாத வேலை. அது யாராலையும் முடியாது. அதை பண்ண முயற்சி பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, மற்ற சப்ஜெக்ட் படிக்க முடியாமல் போயிடும், அப்படியே எக்ஸாமுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எந்த டாபிக்ல அதிகமாக கேள்வி கேட்குறாங்க, அதுதான் நம்ம மஸ்ட் ரீட் டாபிக் போட்டிருக்கோம். ஸோ அந்த டாப்பிக்கை நல்லா திருப்பி ரிவைஸ் பண்ணுறது, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிடுறது. அப்போ பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் கொஸ்டின்ல என்ன ட்விஸ்ட் டர்ன் எல்லாமே இருக்குமோ அதெல்லாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ்ல பண்ணும்போது நம்ம எல்லாம் ட்ரையெல்லாம் பார்த்துடலாம், ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணி பார்த்துடலாம். முதல்ல ஷேடிங்லாம் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வாரம் பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்களுடைய அந்த ரீடிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஆன்சர் பண்றது பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், சில்லி மிஸ்டேக்ஸ் 0 ஆயிடும். அப்போ எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து நான் மாற்றி ஷேர் பண்ணிட்டேன், நான் தப்பா மார்க் பண்ணிட்டேன், நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதுக்கு வேலையே கிடையாது. ஸோ இப்போ டைம் எனக்கு பத்தலை, அந்த பேச்சுக்கும் இடமும் கிடையாது. அப்போ குரூப் 1 எக்ஸாம்ல டைம் பத்தலை பெரிய பிரச்சனை. காரணம் என்ன, ப்ராக்டிஸே பண்ணாமல் டேரெக்டாக எக்ஸாமுக்கு போயிருந்தேன். நான் ஜிகே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கேன், ஸ்ட்ராங்காக இருந்து என்ன பிரச்சனை இந்த டைமுக்குள்ளே எக்ஸாம் எழுதலை அப்படின்னா பாஸ் பண்ண முடியாதுன்னு போதும். ஸோ அதனால் இந்த டைம் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ஃபார் திஸ் எக்ஸாம், கிராக்கிங் திஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதை பண்ணாமல் நான் டெஸ்ட் ப்ராக்டிஸே பண்ணலை, நான் டேரெக்டாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் கை காமிச்சிருங்க, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா இப்போ இது எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, ரன்னிங்கே போகாத ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 1500 மீட்டரில் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் போய் அதில் மெடல் வாங்கினதுக்கு சமம். ஸோ அப்போ கிரவுண்ட்லேயே காலை வைக்காம ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எடுத்த எடுப்புலேயே பார்த்தீங்கன்னா அவரால் பார்த்தீங்கன்னா ஓடிட முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல்
நான் வந்து டைரக்டா எக்ஸாம் போனேன், நான் எக்ஸாம் பாஸ் பண்ணேன் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. வந்து நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், புக்ல படிக்கிறது எல்லாமே கரெக்ட். ஆனா அங்க போனீங்கன்னா எல்லாமே வந்து ஏகப்பட்ட குழப்பத்தோட தான் கொஸ்டின் பேப்பரே நம்ம கையில கொடுப்பாங்க வந்து. ஸோ அப்படிப்பட்ட கொஸ்டின் பேப்பர்ல நம்ம தெளிவா ஆன்சர் பண்றது அப்படின்றதா நம்ம எக்ஸாம்ல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்ச் அப்படி சொல்லி வந்து. சரி, ரைட். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நேரத்துக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது வந்து ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றது முக்கியம் வந்து. ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பலர் விதமாலாம் கற்பனை பண்ணிட்டு இருப்பீங்க வந்து. ஆனால் இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் எந்த விதத்தில் இருந்தால் சரியா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அனுபவத்தில் நான் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு வாரம் படிக்கிறீங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூடி வச்சிடுறீங்க. அடுத்த வாரம் இன்னொரு சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு சப்ஜெக்ட். குறைஞ்சதுன்னு ஒரு 12 வாரம் நம்ம இப்படி போறோம்னு வச்சுக்கோங்க. முதல் வாரம் படிச்சது 12 வாரம் கழிச்சு நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு எடுக்கும் போது எல்லாமே புதுசா இருக்கும். இதுதான் ஆல் ஓவர் இந்தியா வந்து ஃபெயிலியர் மாடலா இருக்கு. மாணவர்கள் வந்து ஃபெயில் ஆகிறது, மாணவிகள் ஃபெயில் ஆகிறதுக்கான, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிறது முதல் காரணம் என்னன்னா, இந்த மோஸ்ட் ஆஃப் த அகாடமி வந்து பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரிவிஷன் எடுத்துட்டு போய் கடைசியில வைக்கிறாங்க. இப்ப ஹிஸ்டரியில வந்து படிக்க சொல்லி நம்ம டெஸ்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. சிலபஸ் ஸ்கோர் பண்ணது 60% ஸ்கோர் பண்ணுவாங்க வந்து. அதான் டெஸ்ட்ல எழுதிடுவாங்க. எழுதிட்டு ரிவிஷன் டெஸ்ட் வரும்போது என்ன ஆகுனா டைம் கம்மியா இருக்கும், சுத்தமா மறந்துடுவாங்க. திருப்பியும் வந்து ஒரு வாரம் டைம் கொடுத்து அவங்க எழுதும் போது வந்து 60% ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா, அங்க வந்து 3 நாள் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது என்னன்னா திருப்பி 30% தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. அப்புறம் ஹிஸ்டரியில வந்து கொஸ்டின் வந்து இப்போ ஒரு 10 கேள்வி கேட்கறாங்க, 25 கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு படிச்சிருக்காங்களோ அவ்வளவுதான் போட முடியும். அப்ப இந்த மெத்தடும் என்ன ஆகுதுன்னா ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமான ஒரு மெத்தடா வந்து இது வந்து இருக்கு அப்படி சொல்லி பார்க்கணும். அப்ப ரிவிஷன் வந்து பீரியாடிக்கலா என்ன பண்ணணும்னா திருப்பி இருந்துகிட்டே இருந்தாதான் என்ன பண்ண முடியும் வந்து நம்ம எதெல்லாம் வந்து முதல் வாரத்துல வந்து 60% ஸ்கோர் பண்ணோமா, அப்புறம் 3வது வாரத்துல திருப்பியும் வந்து அதே போர்ஷன் வரும்போது விட்டதை திருப்பி என்ன பண்ணணும்னா அங்க ஒரு 20% ஸ்கோர் பண்றது. அடுத்து ஒரு 7வது வாரத்துல திருப்பி ரிவிஷன் வரும்போது என்ன பண்ணணும்னா மீதி இருக்கிற 10% ஸ்கோர் பண்றது. அப்போ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 100% அப்படின்னும் போது வந்து நம்ம என்ன படிக்கணும், எந்தெந்த டாபிக்லாம் படிக்கணும்னு நினைச்சோமோ அந்த டாபிக்லாம் கவர் பண்றோம். ஸோ இப்படி பண்ணிட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க அதுக்கப்புறம் ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதி அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து போகும்போது நீங்க கண்டிப்பா கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் 100% வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து ப்ராப்பர் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றது கடைசியில் இருக்கக்கூடாது, நடுவில் இருக்கும். சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ நான் டாபிக் படிச்சுட்டு அந்த டாபிக் வந்து வீக்லி ஒரு டெஸ்ட் தானே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சோட சிறப்பம்சம் என்னன்னா டெய்லி டெஸ்ட் வந்து இருக்கு. அப்போ டாபிக் வைஸ் வந்து நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸும் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அப்போ டாபிக் வைஸ் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க, வீக்லி டெஸ்ட் வந்து போறீங்க. இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாம் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்கோ அது எல்லாத்துலயுமே வந்து டெஸ்ட் வந்து இருக்க போகுது வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த மெத்தட்ல நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதான் 1 pair 2 pair மேட்ச் த ஃபாலோயிங், கிரானாலஜிக்கல் ஆர்டர் கால வரிசைப்படுத்துறது வந்து அசஸ் அண்ட் ரீசன், அப்புறம் அனலிட்டிக்கல் பேஸ் பண்ண கொஸ்டின், அப்புறம் கரெக்ட் இன்கரெக்ட், அப்புறம் எத்தனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் இல்லைன்னா ரிலவெண்டா எது இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே நீங்க பண்ணிடுங்க. ஸோ அப்போ இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்றது, ஆன்சர் பண்றது அப்படின்றது ரெகுலரா பண்ணும்போது என்ன ஆகுனா, நீங்க எக்ஸாம் ஹாலில் போய் ஜூன் 15 உட்காரும் போது, ஜூலை 13 அந்த செப்டம்பர் 28 உட்காரும் போது உங்களுக்கு சின்ன ஒரு பதட்டமும் தயக்கமும் இல்லாம சரியான விடையை வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணி ஓஎம்ஆர்ல ஷேர் பண்ணுவீங்க வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் அப்படின்றது கண்டிப்பா நம்ம எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு அவசியம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாம நான் வெறும் படிச்சுட்டு மட்டும் போறேன் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எத்தனை புக் படிச்சீங்க, எத்தனை வாட்டி ரிவைஸ் பண்ணீங்க, எவ்வளவு பேஜ் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்றத வச்சு நமக்கு வேலை கிடையாது. எக்ஸாம்ல அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு எவ்வளவு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத வச்சுதான் நமக்கு வந்து வேலை அடிச்சுக்கணும். ஸோ அப்ப டெஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட். அந்த டெஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா எவ்ரி வீக் பண்ணா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஸ்ட்டே போடாதவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ பெரிய பிரச்சனை என்னன்னா நமக்கு மொத்தம் 200 கொஸ்டின், ஆனால் நம்ம கொடுக்கறது எவ்வளோ நேரம் 180 மினிட்ஸ் தான். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 நிமிஷம் டைம் எடுத்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ 300 நிமிஷத்துல அவங்க 180 மினிட்ஸ்ல அவங்க எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க வந்து 100 தான் அவங்களால போடவே முடியும். புதுசாக போய் டெஸ்ட் போடுறாங்கன்னா அவ்வளோதான் போட முடியும். இல்லை லாங்குவேஜ் இருக்கு எனக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலும், ஸோ லாங்குவேஜ் இருந்தாலும், ஸோ லாங்குவேஜ் வந்து நீங்க கரைச்சி குடிச்சிருந்தீங்கன்னா தான் 1/2 hour 45 மினிட்ஸ்லாம் பாசிபிள். அப்படி இல்லைன்னா லாங்குவேஜ் என்ன பண்ணுவோம்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுத்துக்கும் வந்து. இதுவும் நடக்கும். நல்லா படிச்சிருந்தாதான் நம்ம 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம்லாம் பாசிபிள். அங்கேயும் என்ன பிரச்சனைனா ஆப்டிடியூட் வந்து 25 கொஸ்டின்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் விட கம்மின்னு சொல்லியாச்சு. அப்ப 25 நிமிஷத்துல போறது கிடையாதுன்னு 2 நிமிஷம் எடுத்து அதையும் என்ன பண்ணிடுறாங்க 3/4 மணி நேரம் 50 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறாங்க. ஜிகே பொறுத்தவரை என்னன்னா லாங்குவேஜ்ல நம்ம டைம் வந்து சேவ் பண்ணி அது ஜிகேக்கு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் என்ன பண்றாங்கன்னா 1.5 மணி நேரம் ஆக்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா டைம் பத்தாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஸோ அப்ப இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும், முன்னாடி நீங்க டைம் வச்சு செக் பண்ணி பார்த்து நம்ம வந்து 200 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 3 மணி நேரத்துல முடிக்கிறோமா
முதல் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் வந்து போறோமா, முதல் ரவுண்ட்ல கரெக்டா தெரிஞ்சதெல்லாம் போட்டுட்டு 2வது ரவுண்ட்ல வந்து சந்தேகமா இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு 3வது ரவுண்ட் சுத்தமா தெரியாது போடுறோமா, அண்ட் ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரத்துல சால்வ் பண்றோம், அண்ட் இந்த லாங்குவேஜ் வந்து எவ்வளவு நேரத்துல வந்து சால்வ் பண்றோம், இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ்லயே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன பண்ணா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிட்டா எக்ஸாம் ஹால்ல போய் உட்காரும் போது நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதெல்லாம் மனசுல வச்சுட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது என்ன பண்ணணும், டெய்லி பண்ணணும், வீக்லி பண்ணணும், அண்ட் ரிவிஷன் டெஸ்ட் கடைசியா பண்றதுன்றது மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா ஹிஸ்ட்ரி வந்து 12 வாரம் கழிச்சு எடுக்கிறனா எல்லாமே புதுசா தான் இருக்கும். அப்ப திருப்பி நம்ம ரிவிஷன் டெஸ்ட்ல நம்ம திருப்பி அந்த சப்ஜெக்ட் படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா பெட்டரா வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் அந்த டெஸ்ட் ஷெட்யூல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நீங்க எக்ஸாம்ல அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்காக நம்ம போட்டிருக்கோம். இப்போ அதை தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தி பார்த்தலாம். ஸோ நம்ம குரூப் 1 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6200 கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க ஃப்ரெண்ட் வந்து. ஸோ இதில் வந்து டெய்லி டெஸ்ட் வந்து ஒரு 60 டெஸ்ட் வந்து இருக்கு, அண்ட் வீக்லி டெஸ்ட் வந்து 10 இருக்கு. ஸோ அனலிட்டிக்கல் டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 10, அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5. ரிவிஷன் டெஸ்ட் வந்து உள்ளுக்குள்ளே தான் வரும், கடைசியெல்லாம் வராது. உள்ளுக்குள்ளே பீரியாடிக்கலாக ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு யூனிட் முடிச்சிங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட், திருப்பி அடுத்த யூனிட் முடிச்சிங்கன்னா திருப்பி ரிவிஷன் டெஸ்ட், அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி நடந்த யூனிட் எல்லாமே சேர்த்து ரிவிஷன் டெஸ்ட் வரும். அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 4 டெஸ்ட் இருக்கு அப்படின்னு. இதை வந்து குரூப் 1க்கான ஃப்ரெண்ட் தான். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா விஜயகுமார் அகாடமின்னு சொல்லிட்டு நம்ம பிளே ஸ்டோர் ஆப் இருக்கு, ஆர் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணலாம். இதனுடைய PDF வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிறத நீங்க ஸ்கேன் பண்ணியும் போகலாம். அது மாதிரி லிங்க்கும் வந்து அவைலபிள் இருக்கு. கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா வந்து ஆப்புக்கு போயிடும். ஸோ ஆப்ல என்ன நம்ம கொடுக்குறோம் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணலாம், அப்புறம் ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணலாம், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் PDF அப்படின்னா ஃபேக்கல்ட்டி வந்து வீடியோ வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துருவாங்க, அந்த வீடியோவும் அதிலே நீங்க பார்த்துக்கலாம். அண்ட் எக்ஸ்பிளனேஷன் PDF அப்படின்றது அவங்க எழுதுறது இருக்குல்ல அனோடேஷன்ஸ் அதுவும் கொடுத்துருவாங்க. அண்ட் ஆப்ல நீங்க டெஸ்ட்டும் போடலாம் அடிஷனலா. இப்போ நான் டிராவலிங் இருக்கேன், சும்மா டைம் வந்து இருக்கேன் அப்படின்னா நீங்க ஆப்ல வந்து எத்தனை வாட்டி வேணாலும் அதே கொஸ்டின் பேப்பரை நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே என்னன்னா ஃபிளெக்சிபிளா நீங்க வந்து எங்க இருந்தாலும் உலகத்தில் நீங்க எங்க இருந்தாலும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மெத்தட்ல போகும்போது வந்து உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் நீங்க ஆப்ல ஈஸியா போட்டு பார்த்தலாம். அண்ட் வீக்லி டெஸ்ட் வந்து PDF நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு ஸோ அதை வந்து அதிலே OMR அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த OMR ஷேர் பண்ணி அப்படின்னு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்லயும் நீங்க டெஸ்ட் போடலாம். அந்த ரேங்க் நீங்க ஆப்ல டெஸ்ட் போடும்போது கலெக்டிவா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன ரேங்க்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டுனே சொல்லலாம். ஏன்னா நம்ம சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து துபாயில இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அப்போ எங்க உலகத்தில் நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கான ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது வந்து அதில் போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம குரூப் 1க்கானது வந்து. அதே மாதிரி இதுல அந்த டெஸ்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து மொத்தமாகவே கொடுத்துருக்கோம் வந்து. அடுத்து வந்து குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 1க்கான டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதனுடைய டேட் அப்படின்றது வந்து ஏப்ரல் 6 வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட் வந்து. ஸோ குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது மார்ச் 30 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் 6400 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு அப்படி பார்க்குறாங்க. ஸோ டெய்லி டெஸ்ட் இங்கேயும் 60+ இருக்கு, யூனிட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்கு, ரிவிஷன் டெஸ்ட் வந்து 5+6 வந்து இருக்கு, அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து 4 இருக்கு அப்படி பார்க்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு குரூப் 4 பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது, ஜென்ரல் தமிழ் இருக்கு 100 கொஸ்டின், அண்ட் ஆப்டிடியூட் 25 கொஸ்டின்ஸ், அண்ட் GK வந்து 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டல் அந்த ஷெட்யூல் அப்படின்றது வந்து டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல் அப்படின்றது வந்து நம்ம ஆப்ல வந்து அவைலபிளா இருக்கு அப்படி சொல்றோம். ஸோ விஜயகுமார் அகாடமி அப்படின்ற ஆப் நீங்க உள்ள போனீங்கன்னா ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதிலே உங்களுக்கு எல்லா வீடியோ டிஸ்கஷன் வீடியோ இருக்கும், கொஸ்டின் பேப்பர் PDF இருக்கும், ஆன்சர் கீ PDF இருக்கும், எக்ஸ்பிளனேஷன் PDF இருக்கும். டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றதுக்கான ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். அண்ட் வீக்லி டெஸ்ட் நீங்க ஆப்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஆனால் இன்மை சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப்லைன்ல தான் எக்ஸாம் இருக்கு. ஸோ அதனால டெஸ்ட் வந்து நீங்க ஆஃப்லைன்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் ரேங்க்குக்காக நீங்க திருப்பி முதல்ல போடலாம், இல்லைன்னா திருப்பி ஒரு ப்ராக்டிஸ்க்காக அகைன்னா நீங்க போட்டு பார்க்கலாம் சொல்றோம். ஸோ அதே மாதிரி நம்ம குரூப் 2A டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா May 4 வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட். ஸோ அதில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு எடுத்தா 7900 கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்றீங்க. இங்க வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் ரெண்டுத்துல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே தான் 75 கொஸ்டின்ஸ் GK இருக்கும், அண்ட் 25 கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட் இருக்கும். இங்கேயும் டெய்லி டெஸ்ட் வந்து 60+ இருக்கு, வீக்லி டெஸ்ட் வந்து 12 இருக்கு, அண்ட் ATP அனலிட்டிக்கல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் 10 இருக்கு, அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் 5 இருக்கு, ரிவிஷன் டெஸ்ட் வந்து 11, அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து 4 இருக்கு அப்படி சொல்றாங்க. ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 7900 கொஸ்டின் வந்து இங்க வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படி சொல்றோம். ஸோ இந்த 3 டெஸ்ட் சீரிஸுமே எங்கன்னா விஜயகுமார் அகாடமி அப்படின்ற ஆப்ல அவைலபிளா இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஏன் ஆப்ல வச்சிருக்கோம் அப்படின்னா வந்து இது ப்ராக்டிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எங்க இருந்தாலும் டெஸ்ட் போட முடியும். அதே நேரத்தில் வாரத்தில் ஒரு நாள் தேடி கண்டுபிடிச்சு ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து வந்து பீஸ்ஃபுல்லா 3 மணி நேரம் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து OMRல போட்டு பார்த்துருங்க அப்படி சொல்றாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். See you on another video.